இப்போ இதில் நீங்கள் இந்த இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசினதுனால ஒரு கேள்வி வருது. இப்போது ஒரு பக்கம் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு பல ரீசன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, நம்மளோட அந்த இர்ரெகுலர் டைமிங்காக இருக்கட்டும், ரொட்டீனாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ அதோட ஒன் ஆஃப் த ரீசன் ஹாரோஸ்கோப்பாக இருக்குமா, இல்லை ஹாரோஸ்கோப் தான் மெயின் ரீசன் அப்படின்ற மாதிரியா? ஹாரோஸ்கோப் தாங்க மெயின் ரீசன். இது என்னென்னா, யுகங்கள் நம்ம வந்து கலியுகத்தில் இருக்கோம். ஸோ இந்த யுகங்கள் போக போக ரொம்ப ஃபார்வர்டாக, இப்போ நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெக்னாலஜி இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போகுது. ஸோ இப்போவே நம்ம எப்படி ப்ரை பண்ணி 2035 எப்படி இருக்குது, வேர்ல்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஹையராக ஒரு கிரேடில் போயிட்டே இருக்குன்னா ஈஸியாகும். டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப குறையுது இல்லையா? டக்குன்னு ஒரு விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி புக்கு ஒரு 100 பக்கம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஒரு வீடியோ பார்த்தா நம்ம என்ன கண்டென்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சிடலாம். எல்லாமே ஒரு ஸ்பீடி ப்ராசஸில் போயிட்டுருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம வந்தாச்சு. இதே ஸ்பீட் ப்ராசஸ் தான் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு நம்ம எடுக்கிறது, சாப்பிட்றது, இது எல்லாமே. ஸோ இந்த யுகங்கள் மாற மாற நோய்கள் அப்படிங்கிற சப்ஜெக்டும் அதிகமாக தான் செய்யும். பட் இது எல்லாமே சார்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க சரியாக இப்போ நீங்கள் தூக்கம் இல்லாததுனால பிரச்சனைகள் வருதா, இல்லை வந்து அவங்களுக்கு தூக்கம் வராதுங்கிறது வந்து அஸ்ட்ராலஜிலே இருக்கா, அப்படி ஒரு கொஸ்டின் இல்லைங்களா? அதுதான் இல்லைங்களா? அந்த சார்ட்டில் அந்த மாதிரியான கொடுப்பினைகள் இருக்குது, இருக்கவும் தான் அது நடக்குது. பட் என்னென்னா ஆல் டைம்ஸ் கிடையாது. இதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃபர்டிலிட்டின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பிசிஓஎஸ், பிசிஓடி இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் வருது இல்லைங்களா? டிஸார்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த டிஸார்டரு பை பர்த் குழந்தை பிறந்தோடனே ஆகுதுடா, அப்படியே ஆகிறது கிடையாது. உங்களுக்கு அவங்க அந்த 18 to 20 years ஆஃப் அந்த டைம், பியூபர்ட்டி டைம் வரும்போது தான் அது நடக்குது. எல்லாத்துக்கும் நடக்குதா? எல்லாத்துக்கும் நடக்கிறது இல்லை. ஒரு 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 60 பேருக்கு 60% வந்து இல்லை பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படுறது அவங்களுக்கு எப்போ ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சார்ட்டில் அந்த டைம் வரணும். வரும்போது எனக்கு இந்த டிஸார்டர் இருக்குது, எனக்கு அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ இது வந்து பியூராக வந்து சார்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.